ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மினி டைனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ பார்த்தாவே நம்ம என்ன செய்ய போகிறோன்னு. ஆமாங்க, பானிபூரி தான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பானிபூரி எல்லோரும் கடையில் தான் சாப்பிட்ருப்பீங்க. ரொம்ப ஈஸிங்க. நம்ம வீட்லேயே செஞ்சு நம்ம குழந்தைங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தலாம். அவங்களுக்கு கடையில் சாப்பிட்றதோட வீட்டில் நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. வாங்க இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பானிபூரி செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மாவை பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் மாவு நம்ம போடும் போது ஃப்ளஃபியாக வருங்க. இப்போ பார்க்கலாங்க எப்படி செய்யணுன்ட்டு. இப்போது 3 ஸ்பூன் ரவை எடுத்துக்கிறேங்க. நான் கொஞ்சமாக செய்கிறனால 3 ஸ்பூன். நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் சேர்த்துறேன். ஏன்னா நம்ம மினியேச்சர் கிச்சன் கொஞ்சமாக தான் செய்கிறோம். குட்டியாக வரணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். 1 டீஸ்பூன் மைதா எடுத்துக்கிட்டேங்க. ரேஷியோ 3:1. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற அளவு பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி பிசைஞ்சு கொஞ்சம் பரோட்டா மாவு இழுத்து நம்ம பிசைகிற மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளஃபியாக கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 ஹார்ஸாவது ஊற வைக்கணுங்க. நான் இப்போ ஊற வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானி. அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகா நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லியும் நான் ஏற்கனவே வச்சுருக்கேங்க, அதை நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா அரைச்சிக்கிறோம். அரைச்சிட்டு அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. அதை தான் பானின்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புளிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து என்ன பண்ணணுன்னா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாங்க. இதுதான் நம்ம பானி அப்படின்னு சொல்லுவாங்க. பானிபூரி கடையில் உங்களுக்கு தெரியும், அதில் தான் ஊற்றி கொடுப்பாங்க நமக்கு. இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேங்க. பானி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுதான் பானி. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசால் செய்யலாங்க. உருளைக்கிழங்கு மசாலுக்கு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, சாட் மசாலா இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கறி மசால், அப்புறம் மிளகாய்த்தூள் இதை மட்டும் ஆட் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், மசால் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மாவு எடுத்து இப்போ நம்ம போட்டுக்கலாங்க. பானிபூரி ரொம்ப சின்னதாக நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஏன்னா இது மினியேச்சர் கிச்சன்றனால நான் சின்னதாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்த சைஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா உருட்டிட்டேங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அடுத்தது எண்ணெய் காய வச்சு அதில் போட்டு நம்ம எடுத்துட வேண்டியதாங்க. பொரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றா நான் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் எப்படி அழகாக வருதுன்னு. அவ்வளோதாங்க, பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. பானிபூரி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ பானியும் மசாலும் ஆட் பண்ணி சாப்பிட வேண்டியது தாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.